பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம். டே 164 பக்கவாதத்தில் நடப்பதற்கு முன் செய்ய வேண்டிய பயிற்சிகள். ஸோ இப்போ இதில் நடக்கிறதுக்கு முன் செய்ய வேண்டிய பயிற்சிகளை ஒரே ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ். இதை நல்லா பண்ணோம் அப்படின்னா கால் ஊண்டி நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸசைஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ரைட் சைடு உங்களுக்கு வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நல்லா உட்காந்துக்கணும். உட்காந்துட்டு இந்த குதிங்கால் 2 தரையில் பதிஞ்ச மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 கையும் நல்லா ஊண்டிக்கணும். ஊண்டிட்டு இப்படி நல்லா லிஃப்ட் பண்ணணும். எவ்வளோ முடியுமோ லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த ஹிப்பை வந்து வெளியில் தள்ளுறதுக்கு பார்க்கணும். தள்ளும்போது பார்த்தீங்கன்னா இந்த குதிங்கால் வந்து நல்லா லோட் ஆகும். ஹிப்பு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் வரும். நீயும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். அதே மாதிரி இந்த காலை எடுத்து முடிஞ்சவங்க லிஃப்ட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா ட்ராக் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். ஒரு சிலருக்கு முடியலன்னா இந்த சப்போர்ட் பண்ணி இழுத்து வச்சுக்கலாம். இந்த 3ல் ஏதாவது ஒன்றை பண்ணுங்கள். ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து லிஃப்ட் பண்ணுவீங்க. லிஃப்ட் பண்ணி வச்சிங்கன்னா அடுத்தது வந்து நல்லா நகர்த்தி தூக்கி வச்சுக்கலாம். அதே மாதிரி அழுத்தி ஒரு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 வச்சுட்டு இந்த மாதிரி நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பக்கம் மட்டும் வந்தால் பத்தாது. திருப்பி எஸ்பெஷலி எந்த சைடு வீக்னஸ் இருக்கோ அந்த சைடில் பண்ணும்போது தான் பெனிஃபிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ வந்து ரைட் சைடில் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் அழுத்திட்டு ஹிப்பை இப்படி தள்ளும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து போஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே வீக்னஸ் இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது ஃபுல்லாகவே கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். திருப்பி இதை நகர்த்தி வச்சுட்டு அதே மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நகர்த்தி போகும்போது பார்த்தீங்கன்னா இடுப்புலேருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா தசைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக பலமடைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு நடந்தோம் அப்படின்னா நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.